மட்டன் எலும்பு கறி கூறு கறியில் எடுத்தது. மட்டன் வந்து ரொம்ப கழுவக்கூடாதான், லைட்டாக தண்ணி ஒரு தடவை கழுவி எடுத்துட்டாங்க. இந்த கறி கூட கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சமாக சீரகப்பொடி. மாமா என்னது வேமா காட்டுறீங்க? அருண் இருக்காக்கும் பேரு. காலையில நல்லா சிக்கனை விட்டு விளாசிட்டு இப்போ உட்காந்து ஐஸை சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எனக்கு எல்லாம் ஐஸு. ஐயோ, நம்ம ஐஸ் சாப்பிட்ற கேப்ல தண்ணி ஊற்றிட்டாங்க. இன்னைக்கு நம்ம வீட்டில் மட்டனு, மீன், அப்புறம் சிக்கன். இது வந்து காலையா போயிடுச்சு. காலையிலேயே வச்சு இட்லி தோசைக்கு சாப்பிட்டாச்சு. தோலை உரிக்காம இடிக்கிறீங்க. இன்னைக்கும் சமையல் வந்து எங்க அம்மாயி வீட்டில் தான், அவங்க சமையல் தான். சண்டே ஒரு நாளாவது இங்கே வந்துடணும்ல, டெய்லி நம்ம வீட்டிலே சாப்பிட்டா போர் அடிக்குது. அவன் கரண்டி இருக்கட்டும். கொஞ்சமா உப்பு, இடிச்சு வச்ச சின்ன வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு குக்கரை மூடி. எத்தனை விசிலு? 4-5 விசில் விடணுமா மாமா? தாத்தா காமெடி பண்றாங்க மாமா. 4-5 விசில் சொல்றேன், 4, 5, 9 விசில் ஆச்சுன்னு சொல்றாங்க. கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. ஐஸ் வாங்கி கொடுத்தாங்களா, அதனால நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க. ஐஸ் வைக்கணும்ல, அப்பதான் ஐஸ் கிடைக்கும். அடுப்பே பத்த வைக்கலையே. அதுக்குள்ள மீனை கழுவிடுவோமா? பச்சை பிள்ளை கிட்ட பிடிங்க திங்கிறீங்க. குடலெல்லாம் எடுத்து வச்சிருக்கு, இன்னும் கிளீன் பண்ணி முடிக்கலாம். நான் முழுசா குக்கர்ல விசில் வந்துருச்சு. ஓபன் பண்ணிடுவோம். இன்னும் கொதிச்சுக்கிட்டு கிடக்கு வருங்க. போதும் போதும் அக்கா அக்கா. ரெண்டு டம்ளர் எனக்கும் மாமாக்கும் இல்ல, பாக்காதீங்க. யார் சொன்னா குடிப்பேன்? பிக் பாஸ் மாதிரி காலை 8 மணி கறி சாப்பாடு, திரும்ப 11 மணி, இப்ப 12 மணி. டீக்கு பதில் கறி சாப்பாடு. சகா பட கொடு. நீ குடிச்சிடாதலையே. பத்திகளா இன்னொரு மையனை. இவங்கதான் மூத்த மையன். என்னாச்சு? ஆறவும் குடிக்கணும். அவசரப்பட்டு ஃபுல்லா சூடோட குடிச்சா. மீன் நல்லா பளிச்சுன்னு கழுவியாச்சு. மசாலா போட்டிருக்காங்க. ஏற்கனவே வீடியோல காமிச்சிருப்போம். மல்லி, சீரகம், சோம்பு, அரிசி, வத்தல் எல்லாம் அந்த மசாலா தான். அப்புறம் இது வந்து சின்ன வெங்காயமும் தேங்காவும் மட்டும். ஃபுல்லா மசாலால தான் குழம்பு இருக்கும். ஏன்னா 10 பேருக்கு சமைக்கணும்ல. மட்டன் குழம்புல பாதி போட்டுட்டு மிச்ச பாதியை நிப்பாட்டி வச்சிருக்காங்க மீன் குழம்புக்கு. ஏன்னா இந்த மசாலா இல்லாம குழம்பே இருக்காது, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். வேற எதுவுமே போடல, இந்த மசாலாவை மட்டும் போட்டு நல்லா கிண்டி விட்டு தண்ணியை ஊத்தி கொதிக்க விட்டுருவோம். தக்காளி 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 ஏன்னா இந்த குழம்புல இப்படியே நறுக்கி போடுற தக்காளி வந்து எங்க அம்மாய்க்கு எடுத்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். நல்லி எனக்கு தேவையான அந்த நல்லி. சின்ன தக்காளியா ஒரு 4 தக்காளி போடுறாங்க. இது வந்து 1 கிலோ மட்டன்.
தக்காளியை போட்டு கிண்டி விட்டு நமக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிருவோம். இப்போ தண்ணி நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றி அடுப்பை பற்ற வச்சு கொதிக்க விட்டுருவோம். மசாலா மட்டும் அரைச்சிட்டோம்னா இந்த குழம்பு ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்படி என்னைக்காவது மட்டன் குழம்பு வச்சு தந்திருக்கியா? அதுதான் எங்கள் அம்மா. எல்லாரும் இந்த மூஞ்ச நல்லா பார்த்துக்கோங்க. நாளைக்கு நான் வைக்கிற குழம்ப சாப்பிட்டுட்டு இதே வார்த்தையை தான் அங்கேயும் சொல்லுவாங்க. ரொம்ப டேமேஜ் பண்றீங்க மாமா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு தான். இந்த சட்டியில போடுறது வந்து பொரிக்கிறதுக்கு, மிச்சம் இருக்கிற குழம்புக்கு. இவ்வளவு இருக்குன்னு பார்க்காதீங்க, என்ன எடுத்து போடலை, போட்டுட்டு இருக்கோம். மங்களகரமா மஞ்சள் போடுங்க போட்டாச்சு. பையன் ரொம்ப ஃபாஸ்டா இருக்கேன். 2 ஸ்பூன் வத்த பொடி, மீன் பொரிக்கிற பொடி ஒரு பாக்கெட் ஃபுல்லா போட்டுரு. மிளகு பொடி 1 ஸ்பூன் உப்பு. இன்னும் கொஞ்சமா போடு லைட்டா. போதும். எங்க வீட்டுல பொம்பளை பிள்ளைங்களாம் அடுப்படிக்குள்ளே வராதுங்க. சாப்பிட்றதுக்கு மட்டும் தான் வருங்க. அதுக்கு என்னடா? கரெக்டு. தாத்தா மரத்துல ஒரு எலுமிச்சம்பழம் பறிச்சுட்டு வாங்க. பின்னாடி எலுமிச்சம்பழம் மரம் இருக்கான், பறிக்க போறோம். எவ்வளோ எலுமிச்சம்பழம் காயா இருக்கு. காயே ஆனா நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். எத்தனை வேணும்? போதும்டா. நம்ம எலுமிச்சம்பழம் பறிச்சுட்டு வர்றதுக்குள்ள குழம்பு நல்லா கொதிக்குது. தம்பி கையை பார்த்து அக்கா கட் பண்ணவா? கட் பண்ணேன். ஆபீஸ் மரத்துல இருந்து ஆட்டையை போட்டு போலாம். என்னது? ஆபீஸ் மரத்துல இருந்து ஆட்டையை போட்டு போலாம். புரிஞ்சு விடு. காயா இருந்தாலும் இந்த பழம் சாறு வந்து அவ்வளோ டேஸ்டா இருக்கும். போதும்டா. அப்படியே அந்த கொட்டையை அப்புறம் எடுத்துரு. சட்டியில குழம்பு வைக்க போறோம். நான் போடுற ஜூஸ்னா சும்மா கடைக்காரையில எடுத்துட்டு போயிடுவேன். கடைக்காரங்களே வாய பாத்தீங்களா? நல்லா பேசுவியா. 2 தட்டுல வச்சு காய வச்சிருவோம். எங்கயா? அப்படியே தலையில வச்சு இப்படி 2 கையில வச்சு அப்படியே நில்றா வெளியில. மீனை காய வச்சாச்சே. பாப்பா மீனை பத்திரமா பாத்துக்கணும். நாயகி வந்தா தூக்கிட்டு போயிடும். ஓகேவா? அப்புறம் மீன் இருக்காது. அன்னையெல்லாம் உள்ள எங்க கூட சமையல் பண்றியா? நீங்க நல்லா விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஓடியாடா ஓடியாடா. நம்ம போய் மேல ஜூஸ் போடுற போடா. சட்டி பெருசா இருக்குடா. கொண்டாடா எடுத்தரேன். அடே எலுமிச்சம்பழத்தையே காணோம்டா. ஐஸ் கட்டி தான்டா கிடக்கு. என்ன அது மாமா? அடுத்த ரவுண்டா ஜூஸ், லெமன் ஜூஸ். மகையன் போட்டு கொடுத்த லெமன் ஜூஸா. உப்பு போடல, லைட்டா உப்பு பண்ணும். உப்பு கரையல போடுறேன். உப்பு கரைஞ்சா நல்லா இருக்கும். என்ன அது? என்ன பரிசா கொடுக்குறாங்க உனக்கு? உப்பு வேணும். டம்ளர் ஓசி மரத்துல எடுத்த லெமன் ஜூஸ். ஒரு கிளாஸ் ஊத்துப்பா. எனக்கு ஒரு கிளாஸ். சஹானா எனக்கு ஒரு டம்ளர் வாங்கிட்டு வா.
இது வந்து நம்ம மீன் பெரட்டணும்ல பொரிக்கிறதுக்கு அந்த சட்டியிலேயே சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10-15, 3 பச்சை மிளகா, 4 தக்காளி, அப்பத அரைச்ச மசாலால மிச்சம் இருக்கிற எல்லா மசாலா. ஏய் கம்மன் இருக்கிறீங்களா? எப்படி இருக்கு? தூங்குங்க, சத்தம் போடாம தூங்குங்க. அடுத்த ரவுண்டா சாப்பாடு தான் தாத்தா சொல்ற மாதிரி. இதுல கொஞ்சமா மஞ்சள் பொடி, அரைச்சு வச்சிருக்க புளி தண்ணி, ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து கரைச்சு அந்த தண்ணியும் இந்த மசாலா கூட ஊற்றிக்குவோம். இப்போ நம்ம அரைச்ச ஜாரை கழுவி அந்த தண்ணியை ஊற்றிக்குவோம். மூடியா புளியை கரைச்சி ஊற்றிட்டு ஒரு தடவை கிண்டிட்டு அவ்வளோதானே, கொதிக்க விட்டுலாமா? கல்லுப்பு, குழம்புக்கு தேவையான அளவு கல்லுப்பு. மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுன்னு தாளிச்சா ரெடி ஆயிடும். அந்த பக்கம் தூக்கி வச்சுட்டு இந்த பக்கம் மீன் குழம்புக்கு கொதிக்க விட்டுருவோம். குழம்பு நல்லா கொதிக்கவும் உள்ளக்க மீனை போட்டு இறக்குனதுக்கு அப்புறம் தாளிக்கிறதா வேலை. சுட சுட சோறு ரெடி ஆயிடுச்சு, குழம்பு வைக்கிறதா வேலை. மீன் குழம்பு நல்லா தக தகன்னு கொதிக்குது. ஓரத்துலதான் மசாலாவா இருக்கும். அடுப்பை பற்ற வச்சு ஒரு வடச்சட்டி அடுப்புல வச்சு காயவும் கொஞ்சமா எண்ணெய். இப்போ வந்து கறி குழம்ப தாளிச்சு விட போறோம். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை பறிச்சிருவோம். காசு மிச்சம் மாவட்டம் எலுமிச்சம் பழம் கருவேப்பிலை எல்லாத்தையும் பறிக்கணும். ஏலே கருவேப்பிலை எல்லாம் ஓசில தானே தருவாங்க, கூட ஒரு 4 எல்லாம் பறிடா. நம்ம வீட்டுல வேண்டா இருக்கு. அவங்கள அடிச்சா வலிக்குமா? வலிக்குதுல்ல, அதே மாதிரி எதுக்கு வலிக்குது? பார்த்தீங்களா அந்த பையனை? கழுவிடு அப்படியே. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கடுகு, இப்ப கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயம். அச்சே அந்த கருவேப்பிலை அப்படியே உருகி எண்ணெயில போட்டுவிடு. ஃப்ரெஷ்ஷா கொடியில பறிச்ச, சாரி செடியில பறிச்ச கருவேப்பிலை. செடிப்பா, போதும் போதும். நான் ஏற்கனவே வீடியோல சொன்ன மாதிரி வெங்காயம் வந்து நல்லா கலர் மாற விடுவாங்க. அப்படியே அது ப்ரௌன் கலர்ல ஆயிடும். ஆஹா, பாக்குறதுக்கு எவ்வளவு சூப்பரா இருக்கு. கறி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீன் குழம்பு கொதிச்சிருச்சு. குழம்பு கொதிக்கவும் கழுவி வச்சிருக்க மத்தி மீனை உள்ள போட்டுக்குவோம். இது கூட மாங்காய் போட்டா சூப்பரா இருக்கும். இன்னைக்கு எங்க வீட்டு பக்கத்துல இருக்க கடையில மாங்காய் இல்ல, அதனால வாங்கிட்டு வரல. ஏண்டா தூக்கிட்டு வந்துட்ட? ஆனா நல்லா காஞ்சிருச்சுல. அப்படியே பெரட்டி விட்டுட்டு ஒரு குலுக்கிட்டு பெரட்டி வச்சா நல்லா இருக்கும். மீன் எல்லாம் போட்டாச்சு. குழம்பு ஒரு 10 நிமிஷம் அடுப்புல இருக்கட்டும் சிம்ல. எல்லாமே பெரட்டி விட்டியாடா? பெரட்டி விட்டுட்டு இன்னும் கொஞ்ச நேரம் காய வச்சோம்னா மீனை வெயில்ல காய வச்சு சாப்பிட்றதே அது ஒரு தனி டேஸ்டா தான் இருக்கும். இதான் போய் காய வச்சிரு. மீன் குழம்பு தாளிக்கிறதுக்கு அதே வடசட்டியில எண்ணெயை ஊற்றி இதில் வெந்தயம் மட்டும் சேர்த்துக்குருவோம். இந்த பக்கம் சட்டி காயுது, காயும் எண்ணெயை ஊற்றிட்டு மீனை பொரிச்சிருவோம். வெந்தயம் போட்டாச்சு. இப்போ கடுகு, அடுத்து கருவேப்பிலை இருக்கா? பறிச்சுட்டு வரணுமா? கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டாச்சு. சின்ன வெங்காயம். சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊத்திரோமா? மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய். என்ன கடுகு இப்ப வெடிக்குது? அப்படியா? சரி. மீன் குழம்பையும் தாளிச்சாச்சு.
கறி குழம்பும் ரெடி, மீன் குழம்பும் ரெடி. இந்த மீன் பொரிக்கிற வேலை தான் இருக்கு. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வெயில்ல காய வச்ச மீனை உள்ள போட்டுக்குவோம். என்னது மாமா? இந்த மீன் பொரிக்கிறது மட்டும்தான் மாமா பாக்கி. ஒன்றரை தான் மாமா ஆகுதே. இன்னும் 8 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள நான் மீனை பொரிச்சிருவேன். இந்த மீன் சீக்கிரம் பொரிஞ்சிரும்ல. மீன் பொரிக்கும் போதே அவ்வளவு வாசமா இருக்கு. உனக்கு வருதாடா? நல்லா இந்த அளவுக்கு கலர் மாறினோன்னு எடுத்து தனியா வச்சிருவோம். அச்சே, அந்த மீன்ல உரப்பு இருக்கான்னு பாரு. இருக்கா? போதுமா மாமா? நான் எல்லாத்தையும் முடிச்சதுக்கு அப்புறம் நான் பொரிக்கிறேன்ற பேர்ல உள்ள வந்திருக்கீங்கண்ணே. மாமா, ஏமா இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டுல என்னென்ன ஸ்பெஷல் பாத்துருவோமா? பாத்துருவோம். சுட சுட சோறு. இத அப்படியே ஒரு 3 பங்கா பிரிச்சு வச்சிருவோம். எதுக்கு 3 பங்கு சொல்றேன். ஒரு இதுல மட்டன் குழம்பு, இன்னொரு பக்கம் மீன் குழம்பு, மத்தி மீன் குழம்பு. சரியா? இன்னொரு பக்கம் காலையில வச்ச சிக்கன்ல கொஞ்சோண்டு சுட்டு வச்சிருக்கேன், அந்த குழம்பு. இப்ப பொரிச்ச மீன். இதுதான் இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்பெஷல். பாப்பா, என்னம்மா? எல்லாரும் வாங்க சாப்பிட. நான் வந்தேன். வாங்க 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 வாங்க. வந்துட்டா. லோயிதே அச்சு ஓடியாங்க எல்லாரும். வா. பாப்பா, என்னம்மா? போஸ்ட் கொடுத்தது போதும். ஊட்டி விடவா? அவனுக்கு நிந்தியா. யார்கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்ண? ஃபர்ஸ்ட் வா. யாருக்கு? வீட்ல கடைக்குட்டி கிட்ட இருந்து ஆரம்பிப்போம். அடுத்து யாரு? அடுத்து இந்த குட்டி தான். ஓடியா ஓடியா. அடுத்து குட்டி தான். லாஸ்ட் தான் இந்த சேட்டக்கார பையன். எப்படி இருக்கே? இப்ப சாப்பிட்டது என்ன குழம்பு கண்டுபிடிங்க? மட்டன்ரா. சிக்கன் தான் காலைல சாப்பிட்டீங்கல்ல, அந்த அடுத்த சிக்கன்ல ஆளுக்கு ஒரு வாய். தண்ணி போதுடா சாப்பிடும் போது. இப்ப பெரிய பையன் தான் ஆரம்பிப்போம். நல்ல 4 பேர் விளையாட்டு. சாரி 3 பேர். எப்படி இருக்கு குழம்பு? நல்லா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இப்படி சமைச்சு பிள்ளைங்களுக்கு ஊட்டி விட்டு சாப்பிட்ற சுகம் இருக்கே. மீன் குழம்பு. ஆமா, அண்ணன் எங்க லாண்டி? அண்ணன் எங்க கூட சமைச்சியா? சுடுதுரா பாத்து. மீன் குழம்பு ஒவ்வொரு வை. இந்த மீன் குழம்பு. மீன் எடுத்துக்கோங்க, ஆளுக்கு ஒரு மீனா. எனக்கு வாளோட இருக்கு. 3 குழம்புல எந்த குழம்பு நல்லா இருக்கு? யாருக்கு எந்த குழம்பு பிடிச்சிருக்கு? உனக்கு எந்த குழம்பு பிடிச்சிருக்கு? சிக்கனா? உனக்கு? உனக்கு பிடிக்கா? உனக்கு? மூணுமே. ஏன்னா நாங்க தானே சமைச்சோம், அதனால எங்களுக்கு எல்லாமே பிடிக்கும். இவனுக்கு 3மே பிடிச்சிருக்காம்பா. பாரு. மீன் எடுத்து சாப்பிடுங்க, ஆளுக்கு ஒரு மீனா. சகானா கடி வச்சுக்கிட்டே இருக்கேன். நாங்க மெதுவா தான் சாப்பிடுவோம், தெரியாதா? எங்க வீட்ல எந்த குழம்பு, உங்க வீட்ல என்ன குழம்பு பிடிச்சிருந்தா உங்க வீட்ல என்ன குழம்புன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பை பை. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப்
சப்ஸ்கிரைப் பண்ணி போயிருங்க. அப்பதான் எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். மாமா பாய் சொல்லிருங்க மாமா. நான் சொல்லிக்கிறேன்மா. பாய் 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 பாய். இருங்க நான் என்ன சாப்பிட்டேன், நான் சாப்பிட்டு டேஸ்ட் பண்றேன். 4 பேத்துக்கு ஊட்டிட்டு 3 குழம்பையும் சேர்த்து சாப்பிடுறேன். எது எந்த குழம்புனே தெரியல, ஆனா டேஸ்ட் பயங்கரமா இருக்கு. பாய்.